தேனிக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் ஜான்சிங்கிற ஒரு பொண்ணோட அப்பா தவறிடுறாரு. அவங்களோட வீட்டில் அம்மா, ஜான்சி கூட பிறந்த அக்கா, அவங்களோட பாட்டி, இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. தாத்தா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாருங்க. இப்போ ஜான்சிக்கும் அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருக்கிறது காமனான ஒரு விஷயமாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இடி மின்னலோட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கிராமத்தில், அதாவது அவங்களோட வீட்டுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக. இது பெரிய சண்டையா வெடிக்குது. இந்த நேரத்தில் இந்த 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுங்கிற காரணத்தினால அம்மா ஹால்லையும் பொண்ணு ரூம்லையும் போய் படுத்துக்கிட்டு 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களோட அக்கா, பாட்டி 2 பேராலையுமே இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியலை. இப்போது ஜான்சிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடந்த சண்டையில் இறந்து போன அவங்க அப்பாவோட ஃபோன், அவர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பார், அதை நம்ம போன பார்ட்டில் பார்த்துருப்போம். ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறப்போ அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுப்பாங்க இல்லையா, அதில் அவர் யூஸ் பண்ண பட்டன் ஃபோன், இந்த பட்டன் ஃபோனை அவரோட ஞாபகார்த்தமாக முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அதாவது அவரோட ஃபோட்டோ முன்னாடி வச்சுருப்பாங்களாம். சண்டையில் இந்த பொண்ணு அவங்க அப்பாவை கும்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா பேசின ஒரு பேச்சுக்காக ஃபோனை எடுத்து கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க கோபத்தில். அது 2ஆக உடஞ்சிருதுங்க. லைக் உள்ளே இருக்கிற பேட்டரி அது இதுன்னு சொல்லிட்டு கலண்டு போகும். நம்ம பழைய நோக்கியா ஃபோனெல்லாம் கீழே போட்டு உடச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி போனதுக்கப்புறமா அதை ஒட்ட வச்சு மேலே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடியே வச்சிடுறாங்க. இப்போது நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. ஜான்சிக்கு தண்ணி தாகம் எடுக்குது. எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டாங்க. ஜான்சியோட அம்மா தூங்கலை. அவங்களும் அழுதுகிட்டே இந்த பொண்ணு வெளியே வராங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட பேசக்கூடாதுங்கிற பட்சத்தில் கோபத்தில் ஒரு ஈகோவில் அவங்க பாட்டுக்கு படுத்துருக்குறாங்க. இப்போ ஜான்சி அவங்க வீட்டு கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் ரிங் ஆகுதுங்க. அதாவது உடஞ்சி போன ஃபோனு, அந்த ஃபோனில் சிம்மே கிடையாது. ஆனால் அந்த ஃபோனுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க 12:30 மணிக்கு. இடி மின்னல் சத்தத்துக்கும் இந்த ஃபோனோட சத்தத்துக்கும் அம்மா, பொண்ணு 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஜான்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா தான் மொபைலில் சிம் கார்டு போட்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு டவுட்டுங்க. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சிம் போட்டிருந்தா கூட எப்படி நைட் நேரம் 12:30 மணிக்கு கால் பண்ணுவாங்க? யார் கால் பண்ணுவா? ஒருவேளை அவங்க தாத்தா தான் வெளியூருக்கு போயிருக்காரு இல்லையா, ஒருவேளை அவருக்கு எதனா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து ஜான்சி ஃபோன் எடுக்க வராங்க. இப்போ அவங்க அம்மாவும் வேமா எந்திரிச்சு ஓடி வந்து ஃபோன் கிட்ட வராங்க. இப்போ தான் ஜான்சிக்கு தெரியுது அவங்க அம்மா தூங்கலை, முழிச்சு தான் இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அந்த மொபைலை எடுத்து பார்த்தா அதில் யாருமே கால் பண்ணலை. லைக் யாரோட பேருமே இல்லை, யாரோட நம்பருமே இல்லை. ஆனால் மொபைல் மட்டும் ரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது பச்சை பட்டன் அமுக்கி காதில் வச்சு யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவோட குரலில் பயங்கரமாக மூச்சு சத்தம் மட்டும் கேட்குது. இப்படி பயங்கரமாக ஒரு மூச்சு சத்தம் மட்டும் கேட்டிருக்குதுங்க. இதை கேட்ட உடனேமே இவங்க 2 பேருக்குமே பயம் வந்திருக்குது. ஜான்சியோட அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் அவ கூட சண்டை போட்டது தப்பு தான், ஆனால் அவள் பண்ணதும் தப்பு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜான்சிக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. அவங்க அப்பா தான் ஆத்மாவாக அந்த மொபைலுக்குள்ளே வந்தாரா? இது அந்த பொண்ணே சொல்கிறாங்க, கேளுங்க. சிம் இல்லாத ஃபோனில் எப்படி ஃபோன் அடிக்கும், கால் வரும். ஆனால் அந்த பச்சை பட்டன்ஸ் இருக்குல்லன்னா அதை அட்டன் பண்ணுறோம், அட்டன் ஆகுது. அம்புட்டு நேரம் அட்டன் ஆகாதது அப்போது மட்டும் அட்டன் ஆகுதுன்னா அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அண்ணா என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, ஒரு பெருமூச்சு சவுண்டு மட்டும்தானா கேட்குது. அந்த ஃபோனில் பெருமூச்சு மட்டும் சவுண்டு. இப்போ நம்ம பேசாமல் அந்த மூச்சு விட்றோம்ல, ஒரு மாதிரி அந்த மூச்சு விட்டால் எப்படி சவுண்டு வரும், அந்த மாதிரி சவுண்டு மட்டும் வருதுன்னா அன்றைக்கி எதுவுமே பேசலை, யாருமே பேசலை அந்த சைடு இருந்து. அப்போது எங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, நான் இருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த ஒரு இறந்ததுக்கு அப்புறமாவும் தன்னோட பொண்ணுக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் ஜான்சியோட அப்பா என்னென்னலாம் பண்ணாருங்கிறத பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முந்தின வீடியோ தான், நேற்று தான் நம்ம போட்டிருந்தோம். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியுங்க. வாங்க இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்ட் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஏன்னா ரெகுலர் வீடியோஸ் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், எஃபர்ட் போட்டு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன்.
ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஜான்சியோட அப்பா ஜான்சிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் என்னென்ன பண்ணாங்கங்கிறத நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போது நாட்கள் அப்படியே கழிய ஆரம்பிக்குதுங்க. ஜான்சி அவங்களோட ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க, காலேஜுக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. காலேஜுக்கு ஜாயின் பண்ணி அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்திருக்கு. அப்பப்போ சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் அமானுஷ்யமாக நடந்திருக்குதுங்க. அது போக ஜான்சி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்களோட வீட்லேயும் ஜான்சியை ஏற்றுக்கிறாங்க. ஜான்சி லவ் பண்ணுற பையன் ஒரு ஹிந்து பையனாங்க. அவங்களோட ஃபேமிலியே பரம்பரை ஹிந்து ஃபேமிலி தான். இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி. ஆனால் ஜான்சியோட அம்மா பூர்வீகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ் தான். ஜான்சி லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இரு வீட்டார் சம்மதத்தோட. அதாவது இவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜுங்க. புகுந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா கேரளாவில் மூணாரில் இருக்குதாங்க. மூணாரில் லைன் வீடாம். இந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் லைன் வீடுலாம் அங்கே இருக்கிறவங்களே ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்த வீட்டில் தான் அவங்களோட மாமியார் மாமனார் அவங்களோட பையன் இப்போது அவங்களோட மருமக அதாவது ஜான்சி எல்லாருமே அங்கே தங்கியிருக்கிறாங்க. இது லைன் வீடுங்கிறனால மூணாருக்கு நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற அமைப்பு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மலை மேலே, அதாவது அது ஃபுல்லாகவே மலை மேலே இருக்கிற ஒரு ஊர் தாங்க. இந்த மலையில் மேலே கீழேன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக வரும். அடுக்கு வீடுன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரே பில்டிங்கில் வராது. மேலே ஒரு இடம் இருக்கும், அதுக்கு கீழே அப்படியே ரோடு வளைஞ்சு வந்துச்சுன்னா அங்கனக்குள்ளே கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்கும். அப்படியே வளைஞ்சு வந்துச்சுன்னா அங்கனக்குள்ளே சில வீடுகள்லாம் இருக்கும். இதை லைன் வீடுன்னு சொல்லுவாங்க. அது போக கோட்ரஸ் வீடுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்களாம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் ஜான்சி இப்போ அவங்களோட மாமனார் மாமியார் ஹஸ்பண்டோட தங்க போகிறாங்க. அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹாலாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குமா, ஆப்போசிட்டில் அதாவது மெயின் டோருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரூம் இருக்குமா. அந்த ரூமில் தான் ஜான்சியும் ஜான்சியோட ஹஸ்பண்டும் இருப்பாங்களாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமில் மாமனார் மாமியார் இருப்பாங்களாம். அப்படியே நேராக போனோம், அதாவது இந்த கதவுக்கு நேராக அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதில் ரைட் எடுத்தால் ஒரு கிச்சன் இருக்குமாங்க. இது மாடலர் கிச்சன்லாம் கிடையாது, கோட்ரஸ் வீடுங்கிறனால ஒரு மாதிரி ஓகேவா இருக்குமாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குமா. அந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே கொல்லப்புற கதவு இருக்குமாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு 200-250 மீட்டரில் கோவில் தெரியுமா. லைக் அது மலை மேலே தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மலை மேலே இருக்கிற ஒரு வீடுங்களோட அமைப்பை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஒரு கோவில் இருக்குமாங்க. அந்த கோவிலுக்கு கீழேயே ஒரு சர்ச் இருக்குமா. லைக் இது எல்லாமே மலைப்பாதைங்கிறனால இவங்க வீட்டிலேருந்து பார்த்தா கோவில் ஆப்போசிட்லேயே தெரியுமா, அதுக்கு கீழே சர்ச் தெரியுமாங்க. இதுதான் ஜான்சி தங்கி இருக்கிற வீட்டோட அமைப்பாங்க. ஜான்சியோட மாமனார் மாமியார் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற வேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கிடையாது, கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற கொல்லப்புற கதவு. என்னங்க இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குன்னு தானே தோணுது. எனக்குமே அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட கிச்சனை ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் அந்த கோவிலும் சர்ச்சும் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் ஒரு 150-200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இடுகாடாங்க, புதைக்கிற இடமா. அதுக்கு பக்கத்துலேயே சுடுகாடும் இருக்குமா. அதனாலேயே இந்த பாதையை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அது போக மெயின் டோருக்கு வெளியே ஃபுல்லாகவே நிறைய செடி கொடியாக வளர்ந்துருக்குமா. எவ்வளவு தான் வெட்டி போட்டாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாகவே அவங்க மாமனார் மாமியார் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போது ஜான்சி கிறிஸ்டின் பொண்ணுங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஹிந்துவாக கன்வெர்ட் ஆயிடுறாங்க. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வந்து நிறையா பூஜை பண்ணுறது, அந்த கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கும் போவாங்களாம். அவங்களோட ஹஸ்பண்டும் வருவாராம், இவங்களும் போவாங்களாம். கொஞ்ச நாள் நல்லா தாங்க போயிருக்குது கல்யாணமாகி. ஜான்சி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்களை நோட் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா கும்பலாக வராங்களாம். ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு தான் வெளியே வேலை இருக்குன்னா 2 பேர் சேர்ந்தே வருவாங்களாம். அது போக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்தே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கணும் போலே இருக்குது, புதுசாக அந்த இடத்துல எதுக்கு கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஒரு மாதம் போகுதுங்க. இந்த வீட்டுக்கு வந்து 1 மாதத்துலேயே, அதாவது கல்யாணமாகி 1 மாதத்துலேயே ஜான்சி ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இப்போது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட மாமனாரும் மாமியாரும் இந்த பொண்ணை உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்களாங்க. இந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்களாம். வேலை வாங்க மாட்டாங்களாம், நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அதாவது அவங்க அம்மா பார்த்துக்கிறத விட இவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரெக்னென்ட் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த 1 மாதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் போயிருக்கிறாங்க. கோவிலுக்கு போகிறது, வீட்டிலேயே அவங்கள வச்சு பார்த்துக்கிறது, வாக்கிங் கூட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜான்சியோட மைண்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சாங்க. லைக் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது. குறிப்பாக அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா எரிஞ்சு விழுவாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் கூட சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுவாங்களாம். ஜான்சிக்கே தெரியுமா இது நம்ம சம்மந்தம் இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கோங்கிறது. ஆனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதான். அசிங்கமாக பேசவே மாட்டாங்களாம். யாரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அசிங்கமாக பேசவே மாட்டாங்களாம். அசிங்கமாக பேசி சண்டை போடுவாங்களாம். அப்படி பேசி சண்டை போடுறதுனால அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி, யாராக இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை திட்டினா திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்குள்ள சண்டை பெருசாகுது. இப்போது
ஜான்சியோட மாமனாரும் மாமியாரும் அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் நீ வந்து அமைதியாக இருக்கணும்னா இருமா, இல்லைனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்துறதோ, அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையாங்க. அந்த பொண்ணை எப்பயும் போல் உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. டைமுக்கு சாப்பிடு, சண்டை போடுறதுனா நைட்டு போட்டுக்கோ, நீ அது சாப்பிட்டா தான் உனக்கு தெம்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். அதனாலே அவங்க மாமனார் மாமியாரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. இருந்தாலும் ஜான்சிக்கு ஒரு டவுட்டு, எதனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம சண்டை போடணும்? அதுக்கான விடை அவங்களுக்கு கிடைக்கலங்க. கொஞ்ச நாளாகவே ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சண்டை முத்திக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் ஜான்சியோட அம்மா அவங்களோட வீட்டுக்கு வராங்க, அதாவது ஜான்சியோட புகுந்த வீட்டுக்கு வராங்க. ஒரு வாரம் இருக்கிறதா தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஜான்சியும் அவங்க ஹஸ்பண்டும் சண்டை போடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு இங்கே இருக்கிறது சரியாக படலைங்க. இங்கே இருந்தால் தன்னோட பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும், ஆனால் பொண்ணு மேலே தான் தப்புங்கிற பட்சத்தில் ஜான்சியை திட்டிட்டு, நீ இருக்கிறதுனா இங்கே இரு, அந்த பக்கம்லாம் வந்துடாத, சண்டை போடுறத முதல்ல நிப்பாட்டு, தேவையில்லாமல் பேசுகிறத நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்களாம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க மாமியார்கிட்ட உட்காந்து நைட்டு முழுக்க அவங்க அம்மா ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாங்க. இது என்ன ஏதுங்கிறது ஜான்சிக்கு தெரியாதான். அவங்களோட பெட்டில் படுத்திருக்கும் போது வெளியே ஒரு மாதிரி கசகசன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்திருக்குது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, புறணி பேசுகிறது. இப்போது அவங்க அம்மா போன அடுத்த நாளே மாமியார் ஒரு இடத்துக்கு ஜான்சியை கூப்பிட்டு போகிறாங்க. மூணாரில் இருக்கிற ஒரு குறி கேட்குற அம்மா கிட்ட. லைக் அங்கே கருப்பசாமி கோயில் இருக்குமா, கருப்பசாமி கோயிலில் ஒரு அம்மா குறி சொல்லுவாங்களாம். அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உட்கார வச்சு. இப்போ ஜான்சி அந்த இடத்துக்கு போகிற வரைக்குமே அமைதியாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறமா, அவங்க திருநீர் எடுத்து பூசினதுக்கப்புறமா, அந்த சூடம் எரியிறது, சாமியோட அந்த சிலையெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தோன்னையும் உடம்பு ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. எனக்கு உடம்பு எரியுது, இங்கே இருக்க வேணாம், வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. பிள்ளைத்தாச்சி பிள்ளைமா தேவையில்லாமல் அடி வாங்காத உட்காருன்னு சொன்னோன்னே அவங்களே உட்காந்துட்டாங்களாம். உட்காந்ததுக்கப்புறமா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா உன்னோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதை பற்றி உன்னோட புகுந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்ட உடனேயுமே ஜான்சிக்கு ஒரு மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சியோட அம்மா ஜான்சியோட மாமியார்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜான்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க கேரளாவில் தான் போயிட்டு காலேஜ் படிச்சுட்டு வருவாங்களாம். ஸ்கூல் படித்தது மட்டும்தான் இங்கே. ஜான்சியோட அப்பா இறந்ததுக்கப்புறமா அவங்க காலேஜ் படித்தது எல்லாமே கேரளாவில் கோட்டயம்ங்கிற பகுதியில் ஒரு காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. காலேஜில் படிச்சுட்டு ரிட்டன் அவங்க பஸ்ஸில் தான் வருவாங்களாங்க. ஒரு சில நேரம் பஸ்ஸு கிடைக்கலனா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குமா. நம்ம பார்ட் 1ல் பார்த்த மாதிரியே அங்கனுக்குள்ளே நிறைய தேயிலை தோட்டம் அது இதுன்னு இருக்குமாங்க. அந்த தோட்டத்துக்கிட்ட இவங்க நடந்து வரும்போது யாரோ ஒருத்தவங்க கழிச்சு போட்ட ஒரு ஏவலை இந்த பொண்ணு மிதிச்சிருக்கிறாங்க. லைக் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வச்ச ஏவல் கிடையாதான், மொத்தம் 3 ஏவலாங்க. 3 ஏவல் இந்த பொண்ணு மேலே ஏறி இருக்குது. இந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாது, அழிஞ்சிடணும்னு சொல்லிட்டு யாரும் இந்த பொண்ணுக்கு வைக்கல, அதாவது ஜான்சிக்கு வைக்கல. வேற ஒரு பொண்ணுக்கு இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் செத்துடணும், இவன் வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடணும்னு சொல்லிட்டே வச்ச ஏவலில் இந்த பொண்ணு காலை வச்சு மிதிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறமாவே காலேஜ் படிக்கிற டைம்லேயே நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணுக்கு சில மனக்கசப்புகள், சில அமானுஷ்யங்கள்லாம் நடந்துச்சுன்னு. 2 நாளாக ஹை ஃபீவர். காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறமும் சரியாகலன்னு சொல்லிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு தான் கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டுருக்காங்க. கேரளா பக்கத்தில் இந்த சுடலமாட சாமியும் கருப்பசாமியும் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. லைக் இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், இவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தாலோ, இந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டா காவல் தெய்வமாக கருப்பசாமியும் சுடலமாட சாமியும் தான் நம்புவாங்களாம். அதனால தான் இவங்க கருப்பசாமி கோயிலில் போயிட்டு மந்திரிச்சு விட்டு அங்கே இருக்கிற சாமி கிட்ட திருநீர்லாம் போட்டு வந்ததுக்கப்புறமா ஓகேவா இருந்திருக்குதுங்க. ஆனால் இந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஏவல் எதுவுமே வெளியே போகலை. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பொண்ணு கூட இந்த வீட்டுக்கே வந்திருக்கு. அது போக மாசமானதுக்கப்புறமா அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா கழிச்சு போட்டதில் மொத்தம் 3 ஏவல் ஏறி இருக்குது. தடவை இவங்க அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போனப்போ 2 ஏவல் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு ஏவல், அந்த ஏவலோட வேலை என்னென்னா, யார் மேலே ஏவப்பட்டிருக்குதோ அங்கே கலகத்தை உண்டாக்கி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டையை உண்டாக்கி, குழந்தை முக்கியமாக அந்த வயிற்றில் இருக்கிற கருவை அழிக்கிறது தான் அதோட வேலையாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அபார்ஷன் ஆகிறது, எந்திரிச்சு போகும்போது எதிர்பார்க்காத விதமாக பிளட்டு கசிகிறது, இது எல்லாமே இந்த மாதிரியான டைப்பில் தான் வந்து சேருமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜான்சியோட அம்மா இந்த மாமியார்கிட்ட சொன்ன காரணத்தினால அவங்க இந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க இவங்களுக்கு திருநீர் போட்டது மட்டும் இல்லாமல் கயிறெல்லாம் கட்டி விட்டு சில சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க 10,500 வாங்கினாங்களாங்க. இவங்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த அம்மா வந்து ஏன் பொய் சொல்லக்கூடாது, இவங்க பேச்சை கேட்டு இவங்களும் காசை கொடுத்து ஏமாறுறாங்கன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்போ இவங்க என்ன எவ்வளோ எங்ககிட்ட எவ்வளோலாம் காசு வாங்கினாங்க, ஒரு 10,000 ரூபா காசு வாங்கினாங்க. அந்த 10,000 ரூபாயில் எனக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்கண்ணா, அந்த ஏவலி என் உடம்புலேருந்து போகிறது என்னாலேயும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு.
அப்போது அந்த ஏவல் வந்து என் உடம்புல இருந்து போயிடுச்சு. நான் சுடுகாட்டில் கொண்டு போய் பண்ணி இதெல்லாம் பண்ணி கழிப்பெல்லாம் கழிச்சு விட்டு என்னென்னமோ பண்ணாங்க. அதில் எல்லாம் போயிடுச்சு. நான் அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஜான்சியோட உடம்புல இருந்து அந்த ஏவல் போனது அவங்களால உணர முடிஞ்சிருக்குதுங்க. அது போக இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களோட ஏரியாவில் பெருமாளை தூக்கிக்கிட்டு வலம் வருவாங்களாங்க வேற ஒரு ஏரியாவிலேருந்து. அப்படி வரும்போது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள எப்படி சாமி வந்துச்சுன்னு தெரியலையாங்க, அருள் வந்து ஆடி இருக்கிறாங்க. இவங்களோட உடம்புக்குள்ள சாமி வந்துருக்குது. இவங்க ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்டின் பொண்ணு, இப்போ ஹிந்துவா கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. இன்னொன்று சாமி வந்து இறங்கணும்னா, அதாவது அந்த ஊர்க்காரங்களால் என்ன நம்பப்படுதுன்னா, பக்கத்தில் ஒருத்தவங்க ஆல்ரெடி சாமி வந்து ஆடி இருப்பாங்க இல்லையா, பரம்பரையா அவங்க ஒருத்தவங்க பக்கத்திலே இருந்து இவங்களோட உடம்புல சாமியை ஏற்றி விட்டு இவங்க உடம்புல சாமி வந்து ஆடுறது தான் முறையாம். ஆனால் இந்த பொண்ணு அன்னைக்கு தான் பீஃப் சாப்பிட்ருக்குறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பீஃப் சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் எப்படி இவங்களோட உடம்புக்குள்ளே சாமி வந்து இறங்கும்? இன்னொன்று வந்தது பெருமாள் சாமி கிடையாது, வேற ஏதோ ஒரு சாமி. அது எந்த சாமிங்கிறதே உங்களுக்கு தெரியலையாங்க. என்ன அறியாமல். ஆனால் நான் கிறிஸ்டினில் ஞானஸ்தானம் வாங்கின பொண்ணுனா எப்படி என் மேலே சாமி வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு இதுதானா. எப்படி என் மேலே சாமி வந்துச்சுன்னு தெரில. அந்த பெருமாள் சப்பரம் வந்து வீட்டுக்குள்ளே, அந்த எங்கள் வீட்டு அந்த கேட்டுக்குள்ளே அப்படி வந்து நிற்கிது. என்ன அறியாமலே என் கால் கை வந்து என்னோட கண்ட்ரோல் இல்லாமலேயே அருள் வந்திருக்கு, சாமி வந்திருக்கு. சாமி வந்து ஆடி இருக்கு. என்ன சாமின்லாம் எங்களுக்கு தெரியலண்ணா. அதுக்கப்புறமா சாமி வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக்கு. பொதுவாக யாருக்காவது மேலே சாமி இறக்கி தான் இந்த சைடெலாம் இப்போ ஒருத்தவங்க மேலே சாமி வரணும் அப்படின்னா இன்னொரு சாமி ஆடுறவங்க இன்னொரு சாமி மேலே இறக்கி தான் விடுவாங்களாம். இங்கே வந்துட்டு அப்படி தான் இங்கே உள்ள ரூல்ஸ் தான். ஆனால் எப்படி என் மேலே சாமி வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் தெரியலையா. அப்படி சாமி வந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ சாமி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலண்ணா. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, வீடியோ காட்டினதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன், சாமியாக வந்திருக்கு, ஆமாம் நமக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு நம்பினேன். ஒரு வழியா சாமியோட புண்ணியத்தாலையும் இவங்களோட மாமனார் மாமியாரோட அந்த கேரிங்னாலையும் ஹஸ்பண்டோட கேரிங்னாலையும் குழந்தை நல்லபடியாக பிறந்துருதுங்க. இப்போது ஜான்சி அம்மாவாயிட்டாங்க. அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு அவங்க அப்பாவே குழந்தையா வந்து பிறந்ததா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாருங்க. இந்த பையனுக்கு அவங்க அப்பாவோட பேர் தான் வச்சிருக்கிறாங்க. ஜான்சி எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு 2 மாதமாகவே அவங்களோட வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்குது. இந்த நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வீடு லைன் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைன் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா இவங்க வீட்டு கதவை தான் வந்து தட்டுவாங்களாம். ஏன்னா அந்த லைன் வீடுகள்லேயே இவங்க கிட்ட மட்டும்தான் கார் இருக்குது. அது போக அந்த ஏரியாவில் எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து குரல் கொடுக்கறது, முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியோட ஹஸ்பண்டும் மாமனாரும் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் இவங்களோட வீட்டில் நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டி ஹெல்ப்புக்கு கூட்டு போவாங்களாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு குழந்தை விடாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறான். நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து பயமுடுத்தினாலோ இல்லை கிள்ளி விட்டாலோ எப்படி பயங்கரமாக அழுவாங்க. அந்த மாதிரி சத்தமாக அழுகும்போது ஜான்சி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. அந்த குழந்தைய என்னமோ எதுவும் சொல்லிட்டு தூக்கி வச்சு அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க. என்னமோ எதுவும் சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போய் பார்க்கும்போது முகமெல்லாம் வேர்த்து கொட்டி பயங்கரமாக அழுதுகிட்டு, ஜான்சியோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அதாவது ஒரு 22-23 வயசு இருக்குமாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் பயங்கரமாக அழுதுகிட்டு, அண்ணே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னமோ எதுவும் சொல்லிட்டு ஜான்சியோட ஹஸ்பண்டும் பின்னாடியே போயிருக்கிறாருங்க. இப்போது இந்த மாமனார் மாமியார் ஜான்சியோட குழந்தை அவங்களோட வீட்டிலே தான் இருக்கிறாங்க. ஜான்சியோட மாமனாருமே வெளியே போக பார்த்துருக்கிறாரு. அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பயங்கரமான பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அழுதுகிட்டு வந்திருக்கிறான். அந்த பையன் அழுகிற பையனே கிடையாது, ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி வந்திருக்கிறான். குழந்தை வேறு அழுகுது, நடிச்சாமத்தில் வெளியே போவேனா, முந்தி மாதிரிலாம் கிடையாது, இப்போ நமக்கு குழந்தை இருக்குது, எதனா காற்று கருப்பு அடிச்சிட போகுது. அவன் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் மஞ்சள் தண்ணியை வெளியே வைங்க, கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு மண்டையில் தெளிச்சிட்டு உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போது ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஜான்சியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இவங்க வீட்டில் செம பனியாக இருக்குமாங்க. இந்த மூணாரில் இவங்க இருக்கிற ஏரியாவில் செம பனியாக இருக்குமா, மிஸ்டாக இருக்குமா, நம்ம வீட்டை திறந்தாலே வெளியே மிஸ்டாக இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட வீட்டுக்குள்ளே அந்த சிமினி வச்சுருப்பாங்களாம். லைக் நம்ம நிறைய படங்களெல்லாம் பார்த்துருப்போம். அந்த பொண்ணுமே என்கிட்ட தான் சொன்னாங்க, நீங்கள் படங்களெல்லாம் பார்க்குற மாதிரி சிமினினா அங்கே வந்து இந்த கட்டையெல்லாம் போட்டு எரித்து அங்கே உட்காந்து தான் குளிர்காய் வாங்கலாம். அது வந்து இவங்களோட ஹால்லேயே வச்சுருப்பாங்களாங்க. அந்த சிமினி கிட்ட பக்கத்தில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஸ்டூலை எடுத்து போட்டு உட்காந்து என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜான்சி அவங்களோட ரூம்குள்ளே படுத்துருக்குறாங்க. குழந்தையும் அவங்களுக்கு பக்கத்தில் தான் படுத்துருக்குது. ஜான்சி அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஒரு விஷயத்தை பற்றி அமானுஷமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா,
அதாவது 7 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. இந்த ஏரியாவில் காற்று கருப்பு நிறைய அலையுது. அது போக அந்த சுடுகாட்டு பாதையிலேருந்து நிறைய பேய்கள்லாம் இந்த ஏரியாக்குள்ளே அலையிறதாகவும் ஒரு மித்து இருக்குதுங்க. இப்போ ஜான்சிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கீழ் வீட்டில் இருக்கிற ஒரு பையன், அதாவது லைன் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, மொத்தம் 6 லைன் வருதுன்னா அதில் கீழேருந்து 2வது லைனில் ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்துட்டானாங்க. அந்த பையன் கூடவே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானா. இந்த பையன் இறந்தது நைட்டு 7 மணிக்காங்க, அதாவது ஈவினிங்காக ஒரு 7 மணிக்கு தான். எப்போ அந்த பையன் இறந்தானோ அந்த டைமில் அந்த பையன் அந்த ஏரியாவில் சுற்றுறதா ஒரு மித்து இருக்குது. மித்துன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அந்த பையனோட அப்பா அம்மாவே பார்த்துருக்குறாங்களாம். அந்த பையன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானா. ஓட்டு வீடு இருக்குமா, அந்த ஓடு மேலே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானாங்க. நைட் நேரம் ஒருத்தவர் அந்த ஏரியா சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஓட்டு மேலே நடக்கிற சத்தம் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான உருவம் மேலே நடந்து போயிட்டு இருந்திருக்குது. அது வேற யாரும் இல்லைங்க, இறந்து போன அந்த பையன்தான். அது போக இந்த பையன் இறந்ததுலேருந்தே அந்த ஏரியாவில் இருக்கிற நிறையா பேரை டிஸ்டர்ப் பண்ணலை. அவனோட வீட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறானே தவிர்த்து மற்றவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை. இவங்களாம் அந்த பாதையில் போகும்போது அவனை பார்த்து பயந்துக்கிறாங்க. ஆனால் அந்த இறந்து போன பையன் ஒரே ஒருத்தரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கூட இருந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டாம். எந்த கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் காசு கொடுத்து உதவுற கூட இருந்த ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானாங்க அந்த பையன். லைக் ஒவ்வொரு வாரமும் எதனா ஒரு டேயில், ஒன்று செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை சண்டே, எதனா ஒரு டேயில் அந்த பையனோட உடம்புக்குள்ளே இந்த பையனோட ஆத்மா வந்துருமாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு இவனும் சூசைட் பண்ண போவானான். அதனாலே இந்த பையன் மேலே வச்சக்கண்ணு எடுக்காமல் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு பேய் பிடிச்சி, அதாவது இறந்து போன பையனோட ஆத்மா அந்த பையனோட உடம்புக்குள்ள வந்து அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வெளியே ஓடுறான்னு சொல்லிட்டு தான் ஜான்சியோட ஹஸ்பண்டை அந்த பையனோட தம்பி கூப்பிட்டு போயிருக்கிறான். இப்போ இவர் போனதுக்கு அப்புறமா அந்த பையன் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கிறாங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போன, இந்த இறந்து போனவங்களோட உடம்பு இருக்கு இல்லையா வெளி நேரத்தில், அந்த மாதிரி ஒரு டோனில் கண்ணுலாம் உள்ளே போய் பார்க்கவே மாட்டானா. ஆப்போசிட்டில் யார் உட்காந்துருக்காங்கிறத பார்க்கவே மாட்டானா. சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறானாங்க. அவன் கண்ணு மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குதான். மற்றபடி பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அப்பாவா அம்மாவா யாராக இருந்தாலும் பரண்டுறானா. பரண்டி என்னை விடு நான் சாகணும்னு சொல்லிட்டு ஓடுறானா. அந்த பையனை அடக்க முடியாமல் அடக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியாங்க. ஸோ ஃபாதரை கூப்பிட்டு வராரு. யார் ஜான்சியோட ஹஸ்பண்ட் போயிட்டு ஃபாதரை கூப்பிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க உள்ளே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த பையனுக்கு சரியாச்சாங்க. அந்த பையன் சரியானதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆயிருக்குது அவர் போயிட்டு வரதுக்கு. இப்போ ஹாலில் சிமினிக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஜான்சியோட ஹஸ்பண்ட் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஜான்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜான்சி ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் 7 அடிக்கு அந்த சிமினியை ஒட்டின மாதிரி 7 அடிக்கு ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவமாங்க. இது அவங்க ஹஸ்பண்ட் பக்கமாக தான் திரும்பி இருக்குது. ஆனால் தலை மட்டும், மேலே இருக்கிற தலைப்பகுதி மட்டும் இவங்களோட ரூம்குள்ளே, அதுவும் இவங்க குழந்தைய பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்துருக்குதுங்க. அதோட கண்ணு ஒரு மாதிரி சகப்பு கலரில் பயங்கரமாக ஜொலிச்சிருக்குது. இதை பார்த்தாலே பயம் வந்துருக்குது இந்த பொண்ணுக்கு. உருவமாக தெரியல, ஒரு மாதிரி கருப்பு கலர் புகை மாதிரி ஒரு ஷேடோ தான் நிற்கிது. இது நல்லா தெரியுதாங்க இந்த பொண்ணுக்கு. இது வரைக்கும் மட்டும்தான் ஜான்சிக்கு ஞாபகம் இருக்குதாங்க. பிளாங்க் அவுட் ஆகிருக்குது. பிளாங்க் அவுட் ஆனதுக்கப்புறமா அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட மாமியார் மாமனார் எல்லாருமே பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணுக்கு திருநீர்லாம் பூசி விட்டுருக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட தலையிலையும் திருநீர் பூசி இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறாருங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. ஜான்சி திடீர்னு எந்திரிச்சு வெளியே வந்து அவங்க ஹஸ்பண்டோட சட்டையை பிடிச்சு தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிருக்காங்க. பேக் டோர் வழியா வெளியே இழுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற முக்குக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்களே, அங்கே இழுத்துட்டு போயிட்டு அவரோட உச்சந்தலையிலேருந்து ஒரு முடியை பிடிங்கி எடுத்துட்டு இவங்க வீட்டிலேருந்து சூடம்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க மாமனார் மாமியாரை. இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சூடம்லாம் கொடுக்கும்போது அவரை ஃபுல்லாக கழிச்சு அந்த இடத்துல வத்தல்லாம் போட்டு அதை எரிச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போடான்னு இருக்கிறாங்க. சரின்ட்டு அவருமே எதுவுமே பேச முடியாமல் வந்திருக்கிறாருங்க. இப்போது வீட்டுக்கு வர வழியில் அவங்க மாமனார் மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாரு. அவங்க கழிச்சு போட்ட இடத்துல இவங்க பார்த்த அதே 7 அடி உருவத்தை அவரும் பார்த்துருக்கிறாருங்க. இப்போ தான் அவங்க மாமனாருக்கு தன்னோட மருமகள் மேலே ஒரு பயம் வருது. பயங்கிறத காட்டிலும் ரெஸ்பெக்ட் வருது. அப்போ இவங்களோட உடம்புக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு சாமி. அது எந்த சாமி என்னங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையாம். அன்னைக்கு இதே மாதிரி தான் அந்த பெருமாள் இவங்களோட ஏரியாவுக்கு வரும்போது இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே சாமி புகுந்துருக்குறாங்க. அதுவுமே என்ன சாமின்னு தெரியலை. இவங்க மாமனாரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கிறது கருப்பசாமி, அவர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கிறாரு, அவர் தான் நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாருங்க. எப்படிங்க இருந்திருக்கும்? இப்போ ஜான்சிக்கு ஒன்றுமே புரியலை. அவங்களுக்கு ஞாபகமே இல்லையா. அந்த உருவத்தை பார்த்த வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா ஜான்சியோட வீட்டில்
அடுத்து கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலைங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதாவது இறந்து போன அந்த பையனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அப்பப்போ அந்த பையனோட உருவத்தை பார்த்ததாகவும் அவங்களோட ஓட்டு வீடு மேலே தான் அந்த பையன் உட்காந்துருக்கிறதாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்களாம். ஆனால் யாரையுமே அந்த பையன் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் அந்த பையனோட ஃப்ரெண்டை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பானா. அதுவும் இவங்க போயிட்டு ஜெபம் பண்ணுறது, ஒரு சில நேரம்லாம் கருப்பசாமி கோயில் கூட்டு போகிறது, அங்கே இருக்கிற அம்மன் கோயில் கூட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை குணப்படுத்திடுவாங்களாம். ஆனால் அந்த பையன் தான் பாவமாங்க. இந்த கூடயே இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பையனை தான் போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டே இருப்பானா. அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குதான். அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையே இருக்குதான் இப்போ. இருந்தாலும் அந்த இறந்து போன பையனோட ஆத்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் மாதத்தில் 2 தடவை அந்த பையனோட உடம்புக்குள்ளே இறங்கி படாத பாடு படுத்துமாங்க. அதனாலே அந்த பையனை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பலை, உள்ளூருக்குள்ளேயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறானா. இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா ஜான்சியோட வீட்டில் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக, அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஷேர் பண்ணிக்க அவங்க விரும்பலை, எனக்கும் தெரிலங்க. ஸோ இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. யார்? ஜான்சியோட ஹஸ்பண்டும். அப்படி அவங்க தனி கொடுத்தனம் போகும்போது வேற ஒரு ஏரியாக்கெலாம் போகலங்க. இவங்க இருக்கிறது மேலே இருக்கிற லேயரில், அதாவது லைன் வீடுகளில், அதாவது 2வது லைனில் தான் அந்த இறந்து போன பையனோட வீடு இருக்குது. அதுக்கும் கீழே முதல் லைன் இருக்கும் இல்லையா, அடியில். இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் வீடுகள் அடிமட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அடியில் இருக்கிற ஒரு லைனில் அவங்களோட சித்தப்பா, அதாவது இவங்க ஹஸ்பண்டோட சித்தப்பாவோட வீடு இருக்குதான். அவர் அங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு மேஸ்திரியாங்க. லைக் இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆசாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கேரளாவில் மேஸ்திரின்னு சொல்லுவாங்களாம். அவர் மேஸ்திரினால அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆசாரின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாட்டில், இங்கிட்ட கேரளா சைடு மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. அவரோட வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இறந்து போனவங்களுக்குலாம் அந்த பாக்ஸ் செய்வாங்க இல்லையா உடனில், அந்த பாக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாராம். அந்த வீட்டில் தான் வச்சுருந்தாராம், குடோன் மாதிரி. அதனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதாங்க. ஆக்சுவலாக அந்த பெட்டியெல்லாம் வைக்கிறத ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவங்க போனது ஒரு 2 BHK வீடு. மேலே இவங்களோட வீடோட அமைப்பு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அமைப்பில் தான் கீழ் வீடும் இருக்குது. ஒரு ரூம் மட்டும் ஃபுல்லாக குடோனில் வைக்க வேண்டிய அந்த சாமான்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்களாம். ஜான்சியோட ஹஸ்பண்டும் ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. மோஸ்ட்லி ரூமில் போய் படுத்து தூங்க மாட்டாங்களாம். ஆனால் காட்டு இருக்குமா, உள்ள ஒரு கிங் சைஸ் காட்டு இருக்குமா, வெளியவே படுத்துருவாங்களாம். அது காரணம் குழந்தைய வச்சுக்கிட்டு கட்டிலில் படுக்கிறதுக்கு அவங்களுக்கு தூக்கமே வராதாங்க. 2 பேருக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குது. குழந்தைய நடுவில் வச்சுட்டு ஒருவேளை மேலே உருண்டுருமோ, இல்லை குழந்தை எந்திரிச்சு கீழே விழுந்துருமோங்கிற அந்த பயத்தில் அந்த குழந்தைய கீழே இவங்க 2 பேருக்கு நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ஓரமாகவே படுத்துப்பாங்களாம். இவங்க ஜான்சி மட்டும் குழந்தைய கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமா, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இப்போன்னு பார்த்து திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேட்குது. பயந்து போய் டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறாங்க ஜான்சி. அவங்களோட மாமியாரோட மடியில் இவங்க படுத்துருக்குறாங்க, கட்டிலுக்கு அடியில். இவங்களோட கட்டிலுக்கு அடியில் ஒரு ஆள் இப்படி உட்காரவே முடியாதான். ஆனால் கட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குதான். இவங்க மாமியார் உட்கார்ந்துருக்குறாங்களாம், அவங்களோட மடியில் இவங்க படுத்துருக்குறாங்களாம் ஜான்சி. அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்போம்மா இங்கே வந்தீங்க, ஏன் வந்தீங்க, என்னாச்சு, எதனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா நீ படுத்து தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடவி கொடுக்குறாங்க தலையை. இப்போ திடீர்னு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே இருந்து ஒரு ஆட்சி வராங்க. அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆட்சி இருப்பாங்களாம். அந்த பாட்டி உள்ளே வந்து, இங்கே பார்த்தியா, நான் தாண்டி சாமி வந்திருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறாங்களாம். ஜான்சிக்கு ஒன்றுமே புரியலை. குழந்தை எங்க, ஹஸ்பண்ட் எங்க, மாமியார் எப்படி இங்கே வந்தாங்க, இந்த ஆட்சி எதுக்கு இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது ஒரு கனவுன்ட்டு. கனவுக்குள்ளே இருக்கிறோங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. இப்போது அந்த வந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட கட்டிலுக்கு அடியில், அதாவது அங்கே மெயின் டோர்லேருந்து இவங்க கட்டிலுக்கு அடியில் அப்படியே குனிஞ்சு நடந்து வராங்களாம். நடந்து வர அவங்களோட உருவம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் புகை மாதிரியான உருவம் மாதிரி மாறி பேய் மாதிரி ஆயிட்டாங்களாங்க. பயந்து போயிட்டு ஜான்சி திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட மாமியார் உருவத்தில் இருந்ததும் ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு பேய் தானாங்க. இந்த 2 புகையும் சேர்ந்து ஜான்சியை பிடிக்கிறதுக்கு வரும்போது ஒரு மாதிரி பயந்து எந்திரிச்சிடுறாங்க. கத்தலை, அழுகலை, ஒரு மாதிரி பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. வேர்த்து கொட்டியிருக்கு முகம்லாம். பார்த்தா கரண்ட்டும் இருக்குது, இடமே மயான அமைதியாக இருக்குது. பக்கத்தில் குழந்தை தூங்குறாங்க. குழந்தைக்கு பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரூம்குள்ளேருந்து இப்படி ஒரு அமானுஷ சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட ரூம்குள்ளே அவங்க கனவுல வந்த அதே கட்டிலுக்கு கீழே 2 புகை மாதிரியான உருவம் கட்டிலுக்கு கீழே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. பச்சை கண் எடுக்காமல் 2 புகையும், ஒரு புகையோட கண்ணு ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது. ஆல்ரெடி இந்த புகையோட உருவத்தை இவங்க பார்த்துருக்குறாங்க இவங்களோட மாமியார் வீட்லேயே. அன்றைக்கி அந்த பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காண்டி கீழே, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண போகும்போது
சிமினிக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது 7 அடியில் ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த உருவமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் கண் வச்சிருக்கிற ஒரு புகை மாதிரியான உருவத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கை கால்லாம் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போது ஹஸ்பண்டை எழுப்பணும். இவங்க காலில் நிறைய நகம் வச்சுருப்பாங்களாங்க, அதுவும் பெருவிரல்ல. அந்த நகத்தை வச்சு மெதுவாக சுரண்டுறாங்க இவங்க ஹஸ்பண்டை. இவங்க வச்ச கண்ணை எடுக்காமல் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலை மட்டும் நகட்டி அவங்க ஹஸ்பண்டை வந்து அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அவர் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஒரு கடத்துக்கு மேலே கடுப்பாகி அழுத்தி விட்டுருக்குறாங்க, ரத்தம் வர அளவுக்கு அழுத்தி விட்டுருக்குறாங்க. அவர் கத்திட்டு எந்திரிக்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமைதியாக இருங்க, அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அஸ்கியில் கை காட்டுறாங்க. அவரும் பார்த்துருக்கிறாரு. அவரோட கண்ணுக்கும் அந்த 2 உருவமும் தெரிஞ்சிச்சாங்க. இந்த 2 உருவமும் அந்த கட்டில் கடியிலேருந்து முறைச்சிக்கிட்டு சத்தம் கொடுத்துட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குதான். இப்போது ஜான்சியோட ஹஸ்பண்ட் பயந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடக்கிறத சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து அவங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஜான்சிக்கு சாமி வந்துருக்குதுங்க. ஜான்சியோட உடம்புல அருள் வந்து அவங்க எந்திரிச்சு ஓடுறாங்களாம். அந்த கட்டில் கிட்ட வேமா ஓடி போயிட்டு அந்த கட்டில தூக்குறாங்களாங்க. தூக்கிட்டு பார்த்தா அங்க யாருமே இல்லையா. இந்த புகை மாதிரியான உருவம் வந்துச்சு இல்லையா, அதை காணுமோ. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதாங்க. இப்ப என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு மேல இருந்து அவங்க பதறி அடிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்சிக்கு, இந்த ஒரு கனவுல ஒரு ஆட்சி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க அம்மா ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க, பக்கத்துலேயே பிரச்சனை இருக்குது போங்க சீக்கிரம்னு சொல்லிட்டு. வேமா அந்த அம்மாவுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஜான்சியோட ஹஸ்பண்ட் கதவை ஓப்பன் பண்ணால் அந்த அம்மா வேமா உள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா உள்ளே வரும்போது அவங்கள கிராஸ் பண்ணி 2 உருவம் ஒரு பிளாக் கலரில் ஷேடோ மாதிரியான உருவம் 2 உருவம் கிராஸ் பண்ணி போயிருக்குது. இதை அந்த அம்மா பெருசாக எடுத்துக்கல, ஏதோ காற்றடிச்ச மாதிரி தான் இருந்திருக்குது. வேமா உள்ளே வந்து பார்க்கும்போது ஜான்சி சாமி அடி கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு பானைக்கராயெல்லாம் கரைச்சி கொடுத்து குடிக்க வச்சுட்டு சாமியை மலையேற வச்சுட்டு சூடம் கை நிறைய சூடம் எடுத்து இவங்க எல்லாரையுமே சுற்றி அதை கொண்டு போயிட்டு முச்சந்தியில் எரிக்கிற கண்டி போயிருக்கிறாங்க. இவங்க எரிக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த லைன் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேலியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். நான் சொன்னேன் இல்லையா, கீழே தான் இவங்களோட வீடு தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது, லைன் வீடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்குது. அங்கிட்டிருந்து வனவிலங்குகள்லாம் எதனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலி போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த வேலியை ஒட்டியே கீழே நிறைய புல் அப்புறம் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குமா. லிட்ரலி 2 உருவத்தை பார்த்துருக்குறாங்க அந்த பாட்டி. சூடத்தை போய் எரிச்சிட்டு ரிட்டன் வரும்போது 2 உருவம் ஓடி இருக்குது அந்த பாதையில். இது ஒரு பக்கங்க. இப்போது அவங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகிடுது. யார், ஜான்சியோட மாமனாரும் மாமியாரும் கீழே வர்றதுக்கு லேட் ஆகிடுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேருமே பிரச்சனைன்னு சொன்னதும் மேலேருந்து அவங்க வண்டி எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்காண்டி அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருங்க. யார், மாமனார் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் கண்ணு முன்னாடி 2 உருவம் நிற்கிதான். இவங்க பார்த்த அதே உருவங்கள் 2 உருவங்களும் அவர் கண்ணு முன்னாடி ரோட்டுக்கிட்ட நிற்கிதான். இப்போ பைக்கு நான் தான் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா லைட்டை ஆன் பண்ணும்போது முன்னாடி 2 பேர் நின்னா எப்படிங்க இருக்கும், 2 உருவம் நின்னா எப்படி இருக்கும். அவங்க மாமனார் இடும்பன் சாமி கும்பிட்றவராம். இடும்பன்கிறவர் அங்கே இருக்கிற கருப்பசாமி தானா. அவரை மனசில் நினச்சிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த உருவம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சிருக்குது. இப்போ அவங்க அப்பா மேலேருந்து என்னமோ எதுவும் சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாருங்க. இந்த இடும்பனோட திருநீர்லாம் எடுத்துட்டு அவங்க குழந்தைக்கு எல்லாருக்குமே பூசி விட்டுட்டு பத்திரமா இருங்க, சாமியை மட்டும் நம்புங்க, தயவு செஞ்சு வெளியே வராதிங்க, எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மறுபடியும் கருப்பசாமி கோவிலுக்கு போகிறது, எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வந்து மந்திரிச்சு விட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கிற 2-3 ஆத்மாக்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணதுங்கிறது தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுமோ அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் இந்த சாமியார் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டாங்களாங்க. இவங்களோட வாழ்க்கையில் அதுக்கடுத்து எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலையாங்க. இதோட ஜான்சி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. அந்த பொண்ணோட பேர் ஜான்சி கிடையாது. அவங்களோட எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால ஊர் பெயர்கள் மட்டும் சொல்லிக்க சொன்னாங்க. ஊர் பெயர்கள் எல்லாமே உண்மைதாங்க. மற்றபடி இதில் யூஸ் பண்ண எல்லா பெயர்களும் புனை பெயர்கள் தான். இது உண்மையாகவே என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜில் போட்டிருந்தாங்க. நீங்கள் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ்லேருந்து எல்லாமே கேட்டிருந்துருப்பீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் மலையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட ஸ்டோரியை கேட்டுட்டு தான் நான் லாரி ஓட்ட போவேன், உங்களோட ஸ்டோரியை கேட்டுட்டு தான் நைட்டு நான் தூங்க போவேன், உங்களோட ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்படி நிறையா பேர் மெசேஜ் அனுப்புறதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நிறைய பேருக்கு இப்போ எக்ஸாம் டைமும் எனக்கு தெரியும். பட்டு நாங்கள் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே ரெகுலர் வீடியோஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் யாருக்காச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா படிக்கிற குழந்தைங்களாம் இந்த டைமில் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட எக்ஸாமில் மட்டும் கவனம் வைங்க. எப்போ வேணாலும் நம்மளோட சேனலில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. உங்களோட ஸ்டடி தான் முதல்ல முக்கியம். அதனால் நல்லா படிக்கிற குழந்தைங்கன்னா இன்னும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த அண்ணனோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அது மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் ஒரு கோஸ்ட் விரும்பியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம சேனலில் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்க சொல்லுங்கள். அப்போ நான் ஸ்கூல் போகிறதுக்கு வேணாப்பா. நான் ஸ்கூல் போகிறதுக்கு வேணாப்பா. ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க வேணாமாப்பா? என்னது ஸ்கூல் வேணாமா? ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூலா? ப்ளே ஸ்கூல் வேணும், இந்த ஸ்கூலுமே வேணும். ஏயா மேம் எப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டு இருக்காங்க. நீ சேட்டை பண்ணால் மிரட்ட தான் செய்வாங்க. இங்கே பாரு, அப்பா அம்மா எப்படியோ அந்த மாதிரி தான் டீச்சர், புரியுதா? சாரோ டீச்சரோ வந்து பேய் கட்டு சொல்லுப்பா. பேய் கதை சொல்லவா? யாருக்கு? மேம்க்கு. மேம்க்கா? பாத்தியாப்பா அவனை? மேம் கிட்ட வந்து நான் வந்து பேய் கதை சொல்லணுமா? அவங்கள பயமுடுத்ததான். இவர் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்களாம். இவங்க சேட்டை பண்ணாமல் இருந்தால் எதுக்கு திட்ட போகிறாங்க உன்னை? இதை சொல்கிறதுக்கு நீ இங்கே வந்துட்ட நீ. போ இறங்கு. என்னடா நக்கல் அடிக்கிறதுக்குனே வருவான் போல இருக்கு. போ. லட்டு சாக்லேட்டா? அதனடா. மக்களே, ஆக்சுவலாக எனக்கு நம்ம கோஸ்டீஸில் ஒருத்தவங்க நமக்கு ஒரு பெரிய gift கொடுத்துருக்குறாங்க. அவங்க அஞ்சலி பிரபாகரனோட சப்ஸ்கிரைபர் தான். அது போக நம்மளோட டெவில்ஸ் கிச்சனோட சப்ஸ்கிரைபர் தான். அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு நிறைய விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட பேசினாங்க. அது போக நம்ம அர்ஜுனை பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட பையனை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு, அதாவது என்கிட்ட பேசலாம், அஞ்சலி கிட்ட பேசியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு gift அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அது வந்து எமோஷ்னலாக நான் வந்து கனெக்ட் ஆகி ஒரு gift வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே ஆர்வமாக இருந்தேங்க அந்த gift வர வரைக்கும். ஆக்சுவலாக அர்ஜுனோட பர்த்டேக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இன்னுமே ஃபோட்டோ வீடியோ எதுவுமே போடாமல் இருக்கிறோம். அதை முதல்ல டெவில்ஸ் கிச்சனில் ப்ரிவியூ பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. காட்டிடலாமா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஒரு gift. இதை வரைஞ்சவங்க பேர்லாம் இதில் மென்ஷன் பண்ணுவாங்களே, அப்படிலாம் பண்ணலையாப்பா? நான் அவங்களோட ஐடியை உங்களுக்கு நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடியை. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி gift பண்ணணுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சத்தியத்துக்கேன்னு சொல்கிறேன், இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து அவங்க மனசார எங்களுக்கு கொடுத்தது. நாங்கள் இதை பார்த்தனுமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டோங்க. இந்த அளவுக்கு, ஏன்னா இது அவங்களே வரைஞ்சிருக்கிறாங்க. நான் அவங்களோட ப்ரொஃபைல் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அவங்க வந்து ப்ரமோஷனுக்காகவோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எங்ககிட்ட கொடுக்கல. அவங்களோட அன்பை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு gift மாதிரிங்க இது. அவங்களோட ஐடியை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கையும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.